Good evening everyone. நேற்று எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது இன்றைக்கி செகண்ட் சாப்டர். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ரைட், நேற்று மாதிரியே தியரி கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸ் ரிலேட்டட் டு த தியரி பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். எலக்ட்ரிக் potential and capacitance. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு பொட்டென்ஷியல்னால் என்ன பேசிக் ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சார்ஜ் இருக்குது, இது ஒரு டெஸ்ட் சார்ஜை வந்து நீங்கள் பக்கத்தில் எடுத்துகிட்டு வரணும்னா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஆல்ரெடி என்ன இருக்கும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் இன்ஃபினிட்டியிலிருந்து டுவர்ட்ஸ் ஒன் பாயிண்ட் எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ அதுக்கு நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவை. ஸோ ஒர்க் டன் அண்ட் பிரிங்கிங் அ யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு ஒன் பாயிண்ட் அகெயின்ஸ்ட் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பொட்டென்ஷியல். பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜோட ஃபார்முலா வந்து KQ/R. நம்ம ஒரு மைனஸ் சைன் போடுவோம். இந்த நெகட்டிவ் சைன் என்ன டினோட் பண்ணுதுன்னா ஒர்க் இஸ் டன் அகெயின்ஸ்ட் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு ரிப்பல்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். SI யூனிட் வந்து வோல்ட். இது பாயிண்ட் சார்ஜால் பொட்டென்ஷியல். ரைட், ஸோ நிறையா பாயிண்ட் சார்ஜஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நெட் பொட்டென்ஷியல் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா V1 + V2 அப் டு நீங்கள் VN போட்டுக்கலாம். ஃபீல்டு மாதிரி நீங்கள் ரிசால்வ் பண்ண தேவையில்லை, ஏன்னா பொட்டென்ஷியல் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, இப்போ பாயிண்ட் சார்ஜால் என்ன பொட்டென்ஷியல்னு பார்த்துட்டோம். ஆப்ஜெக்ட்ஸில் பொட்டென்ஷியல் எப்படி இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூனிஃபார்ம் ஒயர் இருக்குது, இதோட சார்ஜ் டென்சிட்டி வந்து லாம்டா. அட் அ டிஸ்டன்ஸ் R வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்ன்ற பாயிண்ட்டில் வந்து ஃபீல்டு கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா பொட்டென்ஷியல் போடலாம். ஃபீல்டுக்கும் பொட்டென்ஷியலுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா -dV/dr. ஸோ எனக்கு ஃபீல்டோட ஃபார்முலா வந்து λ/2πε0Rன்னு தெரியும். ஸோ உங்களுக்கு பொட்டென்ஷியல் வேணும்னா -E/dr இன்டிகிரேட் பண்ணலாம். ஸோ பொட்டென்ஷியல் பிகம்ஸ் -λ/2πε0 1/r into dr இருக்கும். that becomes ln r. ஸோ நீங்கள் லிமிட்ஸ் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஒயராக இருந்தால் இன்னர் ரேடியஸ் அவுட்டர் ரேடியஸ்க்கு போட்டிங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட். அடுத்த ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் அ ரிங் at an outside point P, பொட்டென்ஷியலோட ஃபார்முலா K into dq by distance. Integrate பண்ணலாம் from 0 to q. So potential becomes r square plus r square the whole power 1/2. இது ரிங்குக்கு. அடுத்தது ஒரு conducting sphere, especially hollow one, radius r. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அவுட் சைடில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. பொட்டென்ஷியலோட வேல்யூ வந்து -KQ/R. R is equal to R which is on surface -KQ/R. லெஸ் தென் ஆருக்கும் அதே தாங்க, இன்சைட்லேயும் அதே தான். ஸோ சர்ஃபேஸில் என்ன பொட்டென்ஷியலோ அதே பொட்டென்ஷியல் தான் இன்சைட்லேயும் இருக்கும். ஸோ கிராஃப் பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் வர்சஸ் ஆர். இந்த கிராஃபை விட இந்த நெகட்டிவ் கிராஃப் தான் மோஸ்ட் ரைட், ஏன்னா ஒர்க் இஸ் டன் அகெயின்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லையா, ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ அதனால் திஸ் இஸ் த மோஸ்ட் ரைட் ஒன். இந்த கிராஃப் இல்லைன்னா இது கரெக்டு, பட் இது இருந்து தான் இதுதான் வந்து மோஸ்ட் ரைட் ஒன். அதே நெகட்டிவ் குவாட்ரண்ட்டில் வரையறீங்க. ஃபோர்த், when you have a non
conducting sphere. ஒரு ஸ்பியர் இருக்கு, நான் கண்டக்டிங், இல்லை இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா சார்ஜ்ட் ஸ்பியர்னு சொல்லலாம். Potential on outside is going to be the same one, minus kq by r. Surface la inside la cube into 3r square minus small r square varum. Where small r is a variable. Center la போட்டிங்கன்னா r குறைஞ்சிட்டே வந்து சென்டர்னு வரும்போது r will be 0. So when you substitute that, 2r cube into 3r square minus 0 வரும். cancel பண்ணிங்கன்னா 3 by 2 times minus kq by r வரும், which is 3 by 2 times v on the surface. இது important. v at center is 3 by 2 times v at surface. ஓகேவா? ஸோ இதுக்கும் கிராஃப் இருக்குங்க. சர்ஃபேஸில் இது சென்டரில், அதுக்கப்புறம் எங்கேயோ இன்ஃபைனைட்டில் போய் 0 ஆகிடும். ஸோ இந்த கிராஃபை விட இப்படி ஒரு கிராஃப் இருந்தால் இதான் மோஸ்ட் ரைட். பட் அன்லெஸ் அன்டில் இந்த கிராஃப் இல்லாட்டி நீங்கள் இந்த கிராஃப் தான் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் ஆல் அபவுட் பொட்டென்ஷியல். ஸோ இப்போ வந்து கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸ் வருங்க. ஸோ 2 கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸ் இருக்குது. ஒன்னோட ரேடியஸ் வந்து a, இன்னொன்னோட ரேடியஸ் வந்து b. இதோட சார்ஜ் q1, இதோட சார்ஜ் q2. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொட்டென்ஷியல் இங்கேயும் இங்கேயும் கேட்பாங்க. ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ் ஹாலோ ஸ்பியர். அவுட் சைடில் என்ன, சர்ஃபேஸில் இன்சைட்லேயும் என்னென்னு. ஸோ அவுட் சைட்னா அந்த டிஸ்டன்ஸ் எடுக்கணும், எவ்வளோ தூரம் அவுட் சைடுன்னு. சர்ஃபேஸில் இன்சைடில் ரெண்டுத்துக்குமே வந்து ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஹாலோ கண்டக்டிங் ஷெல்ஸ். ஓகே, இப்போ பாயிண்ட் 1 அண்ட் பாயிண்ட் 2 நான் மார்க் பண்ண போகிறேன். பாயிண்ட் 1ல் பொட்டென்ஷியல் ஃபஸ்ட்டு ஸ்பியருக்கு அது சர்ஃபேஸில் இருக்குது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி kq1 by a. செகண்ட் ஸ்பியருக்கு பாயிண்ட் 1 வந்து இன்சைடில் இருக்குது. ஸோ சர்ஃபேஸில் இருக்க பொட்டென்ஷியல் தான் இன்சைடும். ஏன் மைனஸ் போடல, மைனஸ் டிரெக்ஷன் தான். ஸோ நீங்கள் போட்டாலும் பிரச்சனை இல்லை, ரெண்டுத்துக்கும் மைனஸ் எடுத்து பண்ணலாம். இல்லை யூ கேன் ஜஸ்ட் omit மைனஸ் அண்ட் டூ டைரக்ஷன் பார்ட் அப்படியே நீங்கள் omit பண்ணிட்டு பண்ணலாம். ரைட், டசன்ட் மேட்டர் மச். இப்போ செகண்ட் பாயிண்ட் v2. ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கு அது வெளியே இருக்குது. எவ்வளோ தூரம் வெளியே இருக்குது, b டிஸ்டன்ஸ் வெளியே இருக்குது இல்லையா. அண்ட் செகண்ட் ஸ்பியருக்கு அது சர்ஃபேஸில் இருக்குது. ஸோ சர்ஃபேஸில் இருந்தால் பொட்டென்ஷியல் இது. ஸோ இது நீங்கள் kq1 + q2 by bன்னு எழுதலாம். ரைட், இப்போ ஏதாவது ஒரு ஷெல்லை வந்து எர்த்தன் பண்ணிட்டாங்க இல்லை கிரவுண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கிரவுண்ட் பண்ணனதோட பொட்டென்ஷியல் 0. அதை வச்சு நீங்கள் q1 q2ஓட ரிலேஷன் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் கம்ஸ் an equipotential surface. ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் நேம் அதோட பேரே சொல்லுது பாருங்கள், ஈக்விபொட்டென்ஷியல். ஒரு சர்ஃபேஸில் பொட்டென்ஷியல் எல்லா பாயிண்ட்லையும் சேமாக இருந்ததுன்னா அதை நம்ம ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்னு சொல்லலாம். ஒரு சார்ஜ் வந்து +q இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து எல்லா சைட்லேயும் டிஸ்டன்ஸ் ஆரில் பொட்டென்ஷியல் வந்து சேமாக இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு என்வெலப் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த பொட்டென்ஷியல் வந்து சேம். அந்த சர்ஃபேஸ் இஸ் கால்ட் டு பி அ ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸஸ் வந்து கான்சென்ட்ரிக் ஷெல்ஸாக இருக்கும் ஆன் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்சஸ். இது நீங்கள் R1 R2 வேறு வேறு டிஸ்டன்ஸில் பொட்டென்ஷியல் சேமாக இருக்கும்.
ஸோ ஒரு ஈக்குவிபொட்டென்ஷியல் சர்ஃபேஸில் ஒரு சார்ஜை இங்கேருந்து நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா ஒர்க் டன் வந்து 0. எப்படி அப்படின்னா பொட்டென்ஷியலோட ஃபார்முலா வந்து ஒர்க் டன் அண்ட் மூவிங்க டெஸ்ட் சார்ஜ் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ del W is equal to Q into del V. ஸோ சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் இங்கே நகர்த்தும் போது ஏலேருந்து பிக்கு நகர்த்தும் போது திஸ் இஸ் அன் ஈக்குவிபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ V வந்து கான்ஸ்டன்ட். அப்போ del V வந்து 0. அப்போ ஒர்க் டனும் என்னென்னா 0. ஆனால் நீங்கள் ஒரு ஈக்குவிபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்லேருந்து இங்கே கொண்டு வரீங்க அப்படின்னா இது ரெண்டு பேருக்கும் வேறு வேறு பொட்டென்ஷியல். இட் இஸ் நாட் கோயிங் டு பி 0. ஓகே. Now you know E is equal to minus del V by del R. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருந்தது. உங்களுக்கு தெரியும் இதுக்கு வந்து ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ரேடியலி அவுட்வேர்டாக இருக்கும்னு. ஆமாம் தானே. ஸோ இது ரேடியலி அவுட்வேர்ட்ஸாக இருக்குது. ஸோ இதோடைய ஈக்குவிபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ரைட். ஓகே. ஸோ இந்த ஈக்குவிபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்க்கு எப்போவுமே வந்து ஃபீல்டுக்கும் ஒரு ஈக்குவிபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்க்கும் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. field will be directed along decreasing potential னு சொல்லலாமா. ஸோ பாயிண்ட் சார்ஜாக இருந்தால் தான் இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது உங்கள் E வெக்டர். இதுக்கு வந்து ஈக்குவிபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா they are planes. இங்கே பொட்டென்ஷியல் V1, V2, V3. ஸோ நம்ம என்ன சொன்னோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு will be directed along decreasing potentialனு. அப்போ இங்கே பொட்டென்ஷியல் வந்து கிரேட்டர். இப்படி போக போக என்ன ஆகிட்டே இருக்குது, பொட்டென்ஷியல் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்லலாம்னா V1 is greater than V2 which is greater than V3ன்னு சொல்லலாம். ஸோ கொஷின்ஸ் வருங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து இந்த பாயிண்ட் A, இது B இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிலேஷன் என்ன கேட்பாங்க, VA will be greater than VB. ஓகே. அடுத்தது போகலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் E is equal to minus dV by dRன்னு. கரெக்டா. ஸோ பொட்டென்ஷியலை வந்து 2x square plus 3x minus 5 find field at x is equal to 3ன்னு கேட்டாங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதே ஃபீல்டு கொடுத்து பொட்டென்ஷியல் கேட்டாங்கன்னா you have to integrate. ஸோ லிமிட்ஸ் என்னன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே. Next comes electrostatic potential energy. Okay. You know potential is work done by test charge. So work done நீங்கள் வந்து test charge into potential எழுதலாம். If it is del V, there is del W. Okay. Now what you have to understand is this work done can be equivalent to potential energy or kinetic energy. Charge move ஆயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், half mv square is equal to qvன்னு எழுதிக்கலாம். சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்குது. ரைட். This work done is equal to something called del U which is called as electrostatic potential energy. Right. இந்த del U எப்படி கண்டுபிடிக்கலாம்னா உங்களுக்கு Q0 into Vன்னு தெரியும். Q0ன்றது டெஸ்ட் சார்ஜ். Q0 into V உங்களுக்கு என்னன்னு தெரியும், minus KQ by Rன்னு தெரியும். So del U can be written as minus KQ Q0 by R which you can actually write it as minus 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R. You can do it for any number of charges. அடிக்கடி நமக்கு என்ன கேட்பாங்க, பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம்னு கேட்பாங்க. ஸோ ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆன் த சிஸ்டம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜிஸ். அது எவ்வளோ டேர்ம்ஸ் வரும்ன்றதை நீங்கள் n into n minus 1 by 2 போட்டு கண்டுபிடிக்கலாம்.
questions வரும்போது சொல்கிறேன். we have questions similar to this, so you can actually try finding. அடுத்தது capacitance. capacitor அப்படின்றது என்னன்னா, it is a circuit element which stores energy in the form of electric field lines. So charge stored in a capacitor is directly proportional to potential. நீங்கள் Q is equal to CV எழுதலாம், where C is capacitance of a capacitor. The unit வந்து farad. Okay. So இதில் வந்து combination of capacitors இருக்கும். Series combination ஓட formula 1 by C effective is equal to 1 by C1 plus 1 by C2. This can be extended to any n number of capacitors. And parallel C effective ஓட formula C1 plus C2 up to Cn. Okay. Now we have different types of capacitors. First type பார்த்தீங்கன்னா spherical capacitor. இந்த spherical capacitor ஓட capacitance formula வந்து 4 pi epsilon naught r, where r is radius of your spherical capacitor. Second, we have something called a parallel plate capacitor. இந்த parallel plate capacitorல ரெண்டு plates இருக்கும். ஒன்னோட charge density plus sigma-னா இன்னொரு கண்டிப்பாக minus sigma-வாக தான் இருக்கும். field between them வந்து sigma by epsilon naught. capacitance formula வந்து epsilon naught A by D. இது எப்போ அப்படின்னா when you have an air core capacitor. இதுவே dielectric மீடியமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா K epsilon naught, because epsilon வந்து நீங்கள் epsilon r replace பண்ணுவீங்க. epsilon is epsilon naught epsilon r. epsilon r can be written as K as well. Whereas area, D is distance between the plates, epsilon naught is the medium between the plates. Okay. One thing about parallel plate capacitor is, இப்போ ஒரு parallel plate capacitor இருக்கு, இதோட charge density plus sigma, இதோடது minus sigmaன்னு வச்சுக்கலாம். இப்போ field lines ஓட direction வந்து இதான் உங்க direction of field lines. Okay. இப்போ நீங்க ஒரு சின்ன dielectric slab வைக்கிறீங்க, entire medium dielectric-ஆ வைக்காம ஒரு சின்ன dielectric slab வைக்கிறீங்க, whose thickness is T. இந்த மொத்த distance வந்து D. இந்த dielectric என்ன பண்ணும்னா charges வந்து it will start moving in a direction opposite to the external field. ஸோ இதுலேயும் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும்ல. நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க இடத்துல அக்யூமுலேட் ஆகும் பிளேட்டில், அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் நெகட்டிவ் பிளேட் கிட்ட அக்யூமுலேட் ஆகும். இது எப்போ வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்னா until it becomes zero. எப்போ ஜீரோனா ஒரு கண்டக்டிங் பிளேட்டுக்கு ஜீரோ ஆகிற வரைக்கும் இது மூவ் ஆகுமா. பட் இன்சுலேட்டர்ஸில் அந்த ஜீரோ ஆகிற வரைக்கும் மூவ் ஆகாது. அப்போ உள்ளே வந்து என்ன ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி E0 by K. இந்த K தான் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ நெட் ஃபீல்டு வேணும்னு வைங்களேன். நெட் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்? வெளியே வந்து E0 எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது? E0 இது ஃபுல்லாக D, அதில் Tயில் வந்து கிடையாது. ஸோ இட் இஸ் D minus T. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நெட் பொட்டென்ஷியல் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியும் பொட்டென்ஷியல் இஸ் E into D. ஃப்ரம் ஃபார்முலா E is equal to V by R or V by D. ஸோ இப்போ V நெட் எழுத போகிறீங்க அப்படின்னா E0ன்ற ஃபீல்டு வந்து D minus Tயில் இருக்குது, ப்ளஸ் E0 by Kன்ற ஃபீல்டு வந்து Tன்ற திக்னஸில் இருக்குது. இதுதான் உங்களோட நெட் பொட்டென்ஷியல். ஓகே.
இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்குது, நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது உங்களுக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது, கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ் கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் லுக் இன் டு த ஃபார்முலா. ஆனால் இந்த பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் பார்ட். சரிங்களா? அடுத்தது ஒரு கெப்பாசிட்டரில் ஒரு பேரல் பிளேட் டைஎலக்ட்ரிக்கை வந்து நீங்கள் ஃபுல் திக்னஸ்க்கு வச்சிட்டிங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? இட் பிகம்ஸ் K டைம்ஸ் where K is your dielectric constant. partial thickness வச்சா இங்கே பண்ணியாச்சு. ஓகே, சரி. ஒரு டைஎலக்ட்ரிக் கெப்பாசிட்டர் இல்லாமல் காம்பினேஷன்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இப்போ வந்து இந்த மாதிரி K1 ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம், K2ன்னு ஒன்று இருக்குது. இது A/2, இது A/2, பட் ஃபார் ஃபுல் திக்னஸ் D. இது என்ன காம்பினேஷன் அப்படின்னா, ஏரியா வேரி ஆகி டி சேமாக இருந்தால் திஸ் இஸ் parallel combination. அதுவே A சேமாக இருந்து if your area same, D வேரி ஆச்சு அப்படின்னா this is series combination. இந்த parallel series combination எப்படி பண்ணுறான்றத நம்ம சம்ஸ் வச்சு பார்க்கலாம். சரியா? ஓகேவா? இதுதான் வந்து லைக் மேஜராக இருக்க கொஷின்ஸ். ஓகே, இது இந்த கான்செப்ட்ஸ்லாம் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக சம் சால்வ் பண்ண புரியும். கவனிங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ரைட், சரி. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 4 particles each having charge Q are placed at the vertices of a square of side A. ஸோ 4 சார்ஜஸை வந்து ஸ்கொயரோட 4 வேர்டிசஸில் வந்து வைக்கிறாங்களாம். The value of electric potential at the midpoint of one of the sides will be. சரி, ஒரு ஸ்கொயர் வரையலாம். 4 கார்னரில் 4 சார்ஜை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சைட்ஸ் வந்து ஏன்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, the potential at the midpoint of one of the sides. ஸோ இப்போ நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இதுதான் ஒரு சைடு, இதில் ஒரு மிட் பாயிண்டில். இப்போ இந்த இடத்துல பொட்டென்ஷியல் என்னன்னு கேட்குறாங்க. இந்த சார்ஜால் இங்கே ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும், இதனாலையும் இங்கே ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும். இந்த சார்ஜாலையும் இங்கே ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும், இதனாலையும் ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும். ஸோ 4 சார்ஜாலையும் பொட்டென்ஷியல் இருக்கும். இந்த 2 சார்ஜஸ்க்கு உள்ள தூரம் வந்து A/2. இந்த சார்ஜ்லேருந்து இங்கே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இது உங்களுக்கு ஏன்னு தெரியும், இது A/2ன்னு தெரியும். பித்தகோரஸ் தியரம் போட்டிங்கன்னா இந்த சைடுக்கு √of A² + A/2 the whole square, which is √5A² / 4, which is √5A/2. அதே தான் இங்கேயும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் -KQ/R பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஜஸ்ட் மேக்னிடியூட் மட்டும் நீ போடும்போது KQ/R பண்ணாலும் ஓகே. சரி, இதனாலையும் இதனாலையும் சேம் பொட்டென்ஷியலில். ஸோ அவங்க 2 பேர்த்தோடு நீங்கள் போடும்போது V net என்ன வரும்? KQ/A/2 + KQ/A/2 + KQ/√5A/2 + KQ/√5A/2. இந்த டேர்மும் 2 வாட்டி இருக்குது, இந்த டேர்மும் 2 வாட்டி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 2 டைம்ஸ் ஆஃப் KQ/A/2 மேலே கொண்டு வந்துடுறேன், ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் KQ/√5A/2 மேலே கொண்டு வந்துடுறேன். ஆட் பண்ணிங்கன்னா 4KQ/A ப்ளஸ் 4KQ/√5Aன்னு இருக்கும். இதில் என்னெல்லாம் காமன் எடுக்கலாம்? 4Q, K வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாம். 1 + 1/√5. If you want, நீங்கள் அந்த 4 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கலாமா? இந்த ஆப்ஷன் ஒரு 2 2
அவங்க 2 வந்து உள்ளே வச்சு எழுதியிருக்காங்க. நம்ம 4Q வெளியே எடுத்துருக்கோம்ல. இப்போ ஆப்ஷன்ஸில் பாருங்களேன், மேலே எங்கேயுமே 4Q இல்லை. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஒரு 2 உள்ளே வச்சுக்கோங்க. இது நீங்கள் 2 வெளியே வச்சுட்டு 2 + 2/√5. எந்த ஆப்ஷன் கரெக்டு? ஆப்ஷன் 2, செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? ஃபோர்த் ஆப்ஷன் கன்ஃபியூஸ் ஆகி போட்டுறாதீங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை ஆப்ஷன்ஸில் செக் பண்ணிவிட்டு எது கரெக்டோ மோஸ்ட் ரைட்டோ அதை தான் பண்ணணும். ஓகே, மைனஸ் இது வரவே வராது. ஏன்னா வந்திருந்தால் 2 டேர்முக்கும் மைனஸ் வந்திருக்கணும். கரெக்டாக? ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டுட் they not took the minus. ஓகே, அடுத்த கொஷின் போடலாமா? ஓகே. The electric potential at the surface of a charged solid sphere of insulator is 20 volt. The value of electric potential at its center is, surfaceல வந்து 20 வோல்ட்டா, சென்டரில் என்னன்னு கேட்குறாங்க. சரி, சார்ஜ் ஸ்பியர் அப்படின்றது வந்து இட்ஸ் அ நான் கண்டக்டிங் ஸ்பியர். சர்ஃபேஸில் வேல்யூ வந்து 20 வோல்ட். சென்டரில் கேட்குறாங்க. உங்களுக்கு சென்டரில் ஃபார்முலா என்னன்னு தெரியும்? 3/2 டைம்ஸ் V at சர்ஃபேஸ்னு தெரியும். இப்போ தான் நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லையா? ஸோ V at சென்டர் இஸ் ஈக்குவல் டு 3/2 டைம்ஸ் V at சர்ஃபேஸ் வந்து 20 வோல்ட் கொடுத்துருக்காங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 10 is 30 வோல்ட். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 1. சரியா? அடுத்தது போடலாமா? ஓகே. A hollow charged metallic spherical shell has radius r. If the potential difference between the surface and the point at a distance 3r from the center is v. Okay, ஒரு சார்ஜ்ட் மெட்டல் ஸ்பியர் இருக்கா ஷெல்லு, இதோட ரேடியஸ் வந்து ஆறுன்னு சொல்லிட்டாங்க. சர்ஃபேஸ்க்கும் 3r டிஸ்டன்ஸில் இன்னொரு பாயிண்ட் எடுத்திருக்காங்களாம். இது 0.1, இது 0.2. இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து வின்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க? தென் the value of electric field intensity at a distance 4r. 4rன்ற டிஸ்டன்ஸில் ஃபீல்டு இன்டென்சிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, சரி, எப்படி போடலாம்? சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல்லு V1 என்ன அப்படின்னா KQ/R, பொட்டென்ஷியல் at 0.1. 2ல் KQ/3R. ஸோ del V வந்து V1 - V2 போட்டிங்கன்னா KQ/R minus KQ/3R வரும். இந்த டேர்ம் இன்ட்டு 3/3 பண்ணுங்கள் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு. 2KQ/3R வந்துடுது. இதுதான் உங்கள் வீன்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ ஃபீல்டு இன்டென்சிட்டி கேட்குறாங்க அட் அ டிஸ்டன்ஸ் 4r. ஃபீல்டு இன்டென்சிட்டி அவுட் சைட் பாயிண்டில் KQ/R², which is 4r the whole square. That would give you KQ/16r² வந்துடும். கரெக்டுங்களா? எனக்கு இந்த 2KQ/3R வந்து நான் வீன்னு எழுதலாம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா V வச்சுருக்கு. பாருங்கள், எல்லா ஆப்ஷன்ஸும் V வச்சுருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? V எப்படி உள்ளே கொண்டு வரலான்னா KQ/16r² into 2/3/2/3 பண்ணிடுறேன். ஓகே, இந்த KQ 2/3 R² ஒரு R இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா அதுதான் V. கீழே இருக்க 2/3 மேலே போயிடுச்சுன்னா 3V/16 into 2Rன்னு வரும், which is 3V/32R. அதான் ஃபீல்டு இன்டென்சிட்டி அட் டிஸ்டன்ஸ் 4R டிஸ்டன்ஸில். ஸோ இந்த ஆப்ஷன் 3, 3V/32R. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஹாலோ ஷெல்லுக்கு இன்சைட் அவுட் சைட் சர்ஃபேஸில் என்ன, அதே தான் நான் கண்டக்டிங் மெட்டாலிக் ஸ்பியர்ஸ் அதுக்கெலாம் வந்து இன்சைட் அவுட் சைட் சர்ஃபேஸில் என்னன்றது உங்களுக்கு தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சால் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். 2 equal charges Q are placed at a distance 2a. வரைஞ்சிடலாம். 2 ஈக்குவல் சார்ஜ் வந்து Q.
they are placed at a distance 2a. இப்போ மூணாவதாக ஒரு சார்ஜ் என்ன பண்ணுறாங்கன்னா -2qன்ற சார்ஜ் வந்து ஏஎன்ஏ மிட் பாயிண்டில் பிளேஸ் பண்ணுறாங்களாம். இஸ் பிளேஸ்ட் அட் மிட் பாயிண்ட். பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் கேட்குறாங்க. சரி, பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் 3 சார்ஜ் இருக்கா, எத்தனை டேர்ம்ஸ் வரும்னு கண்டுபிடிக்க 3 × 3 - 1/2 which is 6/2. அப்போ 3 டேர்ம்ஸ் வரணும். அதாவது 3 பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஆப்வியஸாக இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒன்று, இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒன்று, இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒன்று. ஸோ நெட் பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது? -1/4πε0 Q1 Q2/R. ரைட். ஸோ இதுக்கும் நடுவில் பொட்டென்ஷியல் எனர்ஜி சேம். ஸோ யூ நெட்டை நீங்கள் என்னென்ன எழுதலாம்? 2 times -1/4πε0 Q into -2Q/A plus -1/4πε0 Q²/2A. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறது. ஓகே, இப்போ எல்லாத்தையும் சம்மேட் பண்ணணும். காமன் எடுத்துடுறேன். -4Q²/A ப்ளஸ் Q²/2A இருக்குது. ஸோ எல்சிஎம்காக × 2/2 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ -1/4πε0 -8Q²/2A ப்ளஸ் Q²/2A இருக்கும். காமன் எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 2A இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். பட் 7Q²/8πε0 வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அது நீங்கள் ஸோ இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணி 8ன்னு எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் நீங்கள் இந்த நெகட்டிவ் சைனை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். ஓகே, 2 spheres of radius A and B respectively are charged and joined by a wire. The ratio of electric field at the surface of the spheres is electric field oda formula kq/r². ஸோ சார்ஜ் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சார்ஜ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஈஸியாக ஃபீல்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இதோடது ஏ, இதோடது பி. ஓகே, சார்ஜ் அண்ட் ஜாயின் பை ஒயருன்ட்டாங்க. ஸோ ஒரு ஒயரால் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இதுலேருந்து சார்ஜஸ் இதுக்கு ஃப்ளோ ஆகலாம், இதிலிருந்து இதுக்கும் ஃப்ளோ ஆகலாம் until potential becomes equal. ஸோ ரெண்டு பேரோட பொட்டென்ஷியல் ஈக்குவலாக இருக்க போது இப்போது. ஸோ அப்போ V1 வந்து KQA/Aன்னு போட்டுக்கலாமா? QAன்றது சார்ஜ் ஆன் த ஸ்பியர் A. V2ன்றது KQB/B போட்டுக்கலாம். ஸோ நம்ம V1ம் V2வும் ஈக்குவல்னு சொல்கிறோம். அப்போ KQA/A is equal to KQB/B. கேன்சல் பண்ணிங்கன்னா QA/QB is equal to A/Bன்னு வந்துடும். Okay, now electric field is K, first QA/A square, EB is K QB/B square. ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா QA/QB into B²/A square இருக்கும். This is EA/EB. QA/QB உங்களுக்கு தெரியும் A/Bன்னு போட்டிங்கன்னா ஒன்று கேன்சல் ஆகிடும், இங்கே ஒன்று கேன்சல் ஆகிடும். ஸோ ரேஷியோ ஆஃப் தேர் ஃபீல்ட்ஸ் இஸ் B/A. பார்க்கலாமா ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு? B/A ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். ஓகே, the electric potential V at any point O
x, y, z all are in meters and space is given by v is equal to 4x square. Field at a point கேட்குறாங்க. சரி, உங்களுக்கு ஃபீல்டு என்னன்னு தெரியும், மைனஸ் டிவி பை டிஆர் தெரியும். இங்கே ஒரே ஒரு வேரியபிள் இருக்கிறதா எக்ஸு, அதனால் டிஎக்ஸ்னு போட்டுக்கலாம். மல்டிபிள் வேரியபிள்ஸ் இருந்தால் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஎக்ஸ் விச் இஸ் மைனஸ் ஆஃப் 8x ஆகிடுமா 4x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால். ஸோ இஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8x ஐ கேப். ஸோ அப்போ இ வெக்டர் கேட்டாங்க அப்படின்னா மைனஸ் 8 x வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1 மீட்டர். ஸோ 1 into I cap which is minus 8 I cap. So 8 along negative x axis. So option 1. Okay. அடுத்த question போலாம். Two metallic spheres of radii 2 cm and 3 cm are given charges 6 millicoulomb and 4 millicoulomb respectively. ரெண்டு ஸ்பியர்ஸ் இருக்குது. ஒன்னோட ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர், இன்னொன்னோடது 3 சென்டிமீட்டர். இதை நான் ஜென்ரலாக பண்ணும்போது R1 R2ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு பேர்லேயும் ஏதோ சார்ஜ் இருக்குது Q1 Q2. ஓகே, அவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் ஒரு கண்டக்டிங் ஒயரால் கனெக்ட் பண்ணுறீங்களாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது, நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலா போட்டிங்கனாலே ஆன்சர் வந்துடும். ஓகே, 4 millicoulomb. சரி, இதில் இனிஷியல் சார்ஜ் வந்து Q1, இதில் Q2. ரெண்டு பேரும் சார்ஜ் ஹோல்ட் பண்ணி வைக்குது. ஸோ யூ கேன் பிரிங் திஸ் கான்செப்ட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ். இதோட இனிஷியல் பொட்டென்ஷியல் என்னவாக இருக்கும் அப்படின்னா K Q1 by R1. செகண்ட் ஸ்பியருக்கு K Q2 by R2. ஓகே, இப்போ ரெண்டு பேருக்கும் வேறு வேறு பொட்டென்ஷியல் இருக்குது. பிகாஸ் Q1 வேறு வேறு, R1 R2 வேறு வேறு. இவங்க ரெண்டு பேரையும் ஒரு கண்டக்டிங் ஒயரால் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பேரும் சார்ஜஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிப்பாங்க. எங்கேருந்து எங்கே சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும்னா, சார்ஜஸ் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல், ரைட், அன்டில் பொட்டென்ஷியல் பிகம்ஸ் ஈக்குவல். அந்த ஈக்குவல் பொட்டென்ஷியல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, யூனோ Q is equal to CV. கரெக்ட். டோட்டல் சார்ஜ் வந்து Q1 + Q2 தான், வெளியேருந்து எந்த சார்ஜும் வர போகிறதில்ல. இந்த Qவை வந்து நான் என்னென்ன எழுத போகிறேன் அப்படின்னா C1 + C2 into Vன்னு எழுத போகிறோம். Q1 + Q2. ஸோ இதிலிருந்து யூ கேன் ரைட் V as Q1 + Q2 by C1 + C2. இதுதான் காமன் பொட்டென்ஷியல். ஓகே, since they are all spherical capacitors, C is equal to 4 pi epsilon naught Rன்றதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் கடைசியாக பண்ணுறேன். இப்போ இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஸ்பியரில் சார்ஜ் Q1 வந்து C1 V1 இருந்தது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ்லாம் நடந்து அது ஈக்குவல் பொட்டென்ஷியல் ஆனதுக்கப்புறம் இப்போ சார்ஜ் என்னவாக இருக்கும்னா C1 Vயாக இருக்கும். பிகாஸ் பொட்டென்ஷியல் ஹஸ் சேஞ்ச் ஃப்ரம் V1 to V. சிமிலர்லி முன்னாடி இன்னொரு ஸ்பியரில் செகண்ட் ஸ்பியர் C2 V2 இருந்திருக்கும். இப்போ அது என்னவாக இருக்கும் Q2 dash is equal to C2 Vயாக இருக்கும். சரி, இது Q1 டேஷ்க்கும் Q2க்கும் we have a simplified formula. C1 வந்து 4 pi epsilon naught R1 எழுதுகிறேன். Vயை வந்து Q1 + Q2 by C1 + C2வை 4 pi epsilon naught காமன் எடுத்தாச்சு. If you cancel this, a Q1 dash is going to be R1 into Q1 + Q2 by R1 + R2. Similarly, Q2 dash is going to be R2 into Q1 + Q2 by R1 + R2. இப்போ எவ்வளோ லாஸ் இன் எனர்ஜி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா half C1 C2 by C1 + C2 into V1 - V2 the whole square போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, ஃபைனல் சார்ஜ் வந்து ஸ்மாலர் ஸ்பியர். ஸோ ஸ்மாலர் ஸ்பியர்ன்றது எது சின்னதாக இருக்கோ 2 சென்டிமீட்டர் தான் ஸ்மாலர் ஸ்பியர். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், Q1 டேஷோட ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அதானே ஸ்மாலர் ஸ்பியர். ஸோ Q1 dash is equal to
2 centimeter into q1 plus q2 centimeter convert பண்ணலாம் into 10 power minus 2. ஒன்று வந்து 6 millicoulomb இன்னொன்று 4 millicoulomb. ஸோ 10 millicoulomb. மில்லியை மாற்றிங்கன்னா 10 power minus 3 by r1 plus r2. இது 2 அது வந்து 3 5 centimeter. கரெக்டா? இது கேன்சல் ஆகிடும். ஸோ இட் இஸ் 20 by 5 into 10 power minus 3 which is going to be 4 into 10 power minus 3 which is 4 millicoulomb. அதான் ஆன்சர். ஆப்ஷன் 1. ஓகே, இந்த கான்செப்ட் கொஞ்சம் முக்கியம். இது இன்னொரு வாட்டி பாருங்கள். ஓகே, let's go to the next question. A hollow conducting sphere is placed in an electric field produced by a point charge which is placed at a point P. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. Let VA, VB, VC be the potential at points A, B and C respectively. Then simple. உள்ளே வந்து உங்களுக்கு வந்து நெட் ஃபீல்ட் 0ன்னு தெரியும். இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தது அப்படின்னா எல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் ஹியர், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அது ரெண்டு. ஓகே, ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ். இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜஸால் ஃபீல்டு அவுட்வர்ட்ஸில் இருக்கும், இன்வர்ட்ஸில் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜஸால் அவுட்வர்ட்ஸில் இருக்கும். கரெக்ட். ஸோ இது கொடுக்குற ஃபீல்டு வந்து இந்த நெட் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். தட்ஸ் ஹவ் தே கேன்சல் அவுட். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸுமே வந்து வில் பி அட் சேம் பொட்டென்ஷியல் பிகாஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 4. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். When a proton is at rest, is accelerated by a potential difference v, its speed is found to be v. சரி, work done is equal to qv ன்னு தெரியும். They said it is a proton. So charge வந்து e. So half m v square is equal to qv. This is potential. This is speed. So v is equal to root of 2qv by m. Okay. So first வந்து நம்ம ப்ரோட்டானுக்கு போட போகிறோம் which is proportional to root of e by mass of proton. அடுத்தது ஆல்ஃபா பார்ட்டிக்கல் பண்ண போகிறீங்க which is proportional to root of 2e by 4mp. கரெக்ட். இதில் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த பார்ட் you know it is v of proton. So v alpha is equal to v by root 2 which is option 2. ஓகே, அடுத்தது போகலாமா? 4 charges plus q minus q plus q minus q are placed in the 4 corners of a square taken in order, which means ஒரே ஆர்டரில் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு போகணும். சென்டர் ஆஃப் த ஸ்கொயரில் என்னென்னு கேட்குறாங்க. இங்கேருந்து ஃபீல்டு அவுட்வர்ட்ஸ், இதுவும் அவுட்வர்ட்ஸ், ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிடும். இன்வர்ட்ஸ் சேம் மேக்னிடியூட் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ இ நெட் வந்து 0. பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா இப்போ சைடு வந்து நீங்கள் எல்லுன்னு எடுத்தீங்கன்னா இந்த தூரம் வந்து எல் பை ரூட் 2. ஏன்னா மொத்த டிஸ்டன்ஸ் டயகனல் வந்து ரூட் 2 எல், அதை பாதியாக டிவைட் பண்ணிங்கன்னா எல் பை ரூட் 2. ஸோ கே பை எல் பை ரூட் 2 டிஸ்டன்ஸ் போட்டுட்டு எல்லா சார்ஜஸையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். q மைனஸ் q ப்ளஸ் q மைனஸ் q எல்லாம் கேன்சல் அவுட் ஆகி 0. ஸோ இயும் 0, வியும் 0. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 1. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். ஓகே, a point charge q1 is equal to 2 microcoulomb, q2 is equal to minus 1 microcoulomb are kept at points x is equal to 0 and x is equal to 6 respectively. எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் வந்து எங்கே வந்து 0ன்னு கேட்குறாங்க. கரெக்ட். ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் வந்து எங்கே 0வாக இருக்கும் அப்படின்னா இது வந்து நீங்கள் நல் பாயிண்ட் கேட்குறாங்க. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ஒரு பாசிட்டிவ் சார்ஜுக்கு ஃபீல்டு என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் அது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து
ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ரெண்டு பேரோட பொட்டென்ஷியலும் ஆப்போசிட் டு ஃபீல்டு இல்லையா? பொட்டென்ஷியல் வந்து எப்பவுமே ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஃபோர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. பாசிட்டிவ் சார்ஜுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நெகட்டிவ் சார்ஜுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ரைட். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த 2 மைக்ரோ கூலும்க்கும் -1 மைக்ரோ கூலும்க்கும் எங்கே வந்து நல் பாயிண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, இப்போது ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், கரெக்டாக? ஃபீல்டு எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜ்ன்றனால அவுட்வர்ட்ஸாக இருக்கும், இங்கே வந்து இன்வர்ட்ஸாக இருக்கும், கரெக்டாக? இது ஃபீல்டு. ஓகே, இப்போ பொட்டென்ஷியல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து V1ன்ற பொட்டென்ஷியல் இப்படி இருக்கும், V2 வந்து இப்படி இருக்கும். ரைட். ஸோ இப்போ இங்கே நல் பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி போயிட்டுருக்கிறது இன்பிட்வீனில் ஒரு பாயிண்டில் 0 ஆகலாம், இந்த சைடும் ஒரு பாயிண்டில் 0 ஆகலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் 2 மைக்ரோ கூலும் எடுத்துக்கலாம், -1 மைக்ரோ கூலும் எடுத்துக்கலாம். இன்பிட்வீனில் ஏதோ ஒரு பாயிண்டில் பொட்டென்ஷியல் 0 ஆகுது. இதனால் இந்த பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, இது எக்ஸு. மொத்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, ஒன்று 0ல் இருக்குது, இன்னொன்று 6, which means this is 6. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 6 - x. இதனால இங்கே என்ன பொட்டென்ஷியல்? k × 2 மைக்ரோ கூலும் பை எக்ஸ் ப்ளஸ் அதனால என்ன பொட்டென்ஷியல்? k × -1 மைக்ரோ கூலும் பை 6 - x is equal to 0ன்னு போட்டுக்கலாம். அந்த சைடு வரும்போது கேலாம் கேன்சல் பண்ணிவிடுங்க. 12 - 2x is equal to xன்னு வந்துடும். 3x is equal to 12. ஸோ x is equal to 4. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து x is equal to 4ல் கிடச்சிருச்சு. அடுத்த பாயிண்ட் எங்கே இருக்குது? +2 மைக்ரோ கூலும் -1 மைக்ரோ கூலும். பாயிண்ட் இங்கே இருக்குது, இது 6, இது நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதனால இங்கே என்ன பொட்டென்ஷியல் அப்படின்னா 6 + x. இதனால இங்கே என்ன பொட்டென்ஷியல்? அந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது 10/x கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ எவ்வளோ வருங்க? x is equal to 6, கரெக்டாக? இது மட்டும் 6. அப்போ ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? இது ஆல்ரெடி ஒரு 6, இது ஒரு 6. அப்போ 6 + 6 வந்து ஃப்ரம் ஆரிஜின் 12. ஸோ இந்த லைனில் 2 மைக்ரோ கூலும் இங்கே இருக்குது, -1 மைக்ரோ கூலும் இங்கே இருக்குது, இது 6ல் இருக்குது. ஸோ ஆரிஜின்லேருந்து 4ன்ற தூரத்தில் ஒரு பாயிண்ட்டும், ஆரிஜின்லேருந்து 12 மீட்டர்ன்ற ஒரு பாயிண்ட்லேயும் பொட்டென்ஷியல் வந்து 0 ஆகுது. ஓகேவா? டவுட் இருக்கா? அடுத்த கொஷின் போகலாமா? ஓகே. Four equal charges Q are placed at the 4 corners of a square. சரி, 4 சார்ஜ் வந்து 4 கார்னர் ஆஃப் த ஸ்கொயரில் ப்ளேஸ் பண்ணுறாங்களா. whose side is A. What is the work done in removing a charge -Q
from a center to infinity. Work done கேட்குறாங்க. நாலு சார்ஜ் இங்கே இருக்குது. சென்டரில் வந்து -q சார்ஜ் வச்சுருக்காங்களா, இது இங்கேருந்து இன்ஃபினிட்டி எடுத்து போக என்ன ஒர்க் டன்னு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன பொட்டென்ஷியல் எனர்ஜி, அப்புறம் இன்ஃபினிட்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் ஒர்க் டன் வந்து u1 - u2 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, சரி. எத்தனை பொட்டென்ஷியல் எனர்ஜி இது மேலே இருக்கும்? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்று இருக்கும், இது ரெண்டுத்துக்கும் நடுவில். ஸோ 4 பேர்ஸ் இருக்கும். ஸோ u1 வந்து 4 டைம்ஸ் -k q இன்ட்டு -q பை சைட்ஸ் வந்து ஏன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு டயக்னல் ஃபுல்லாக வந்து √2a இருக்கும். அதில் பாதி பார்த்தீங்கன்னா a/√2. இது u1. அப்போ u1ஓட வேல்யூ வந்து 4 2s are 8 k q²/a. u2 நீங்கள் இன்ஃபினிட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் k q இன்ட்டு -q பை நீங்கள் 4 டைம்ஸ் போட்டு டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0. ஸோ u2 0 ஆகிடும். a/√2 வாங்க. So work done is u1 - u2 which is 4√2 k q²/a. ஓகேவா? ஈஸியா? டவுட் இருக்கா? ஸோ ஒர்க் டன் வந்து இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ். இட்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் பாத். இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன்ஸ் மட்டும் தான் டிஃபெண்ட் பண்ணும். சரியா? சரி, அடுத்த கொஷின் பாருங்கள். A thin spherical conducting shell of radius r has a charge q. ஒரு thin spherical conducting shell இருக்கான், அதோட ரேடியஸ் வந்து r, சார்ஜ் வந்து q. இன்னொரு சார்ஜை வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணுறாங்களாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட் r/2ல இங்கே என்ன பொட்டென்ஷியல்னு கேட்குறாங்க. சரி, ஷெல்லாலேயும் அங்கே ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும், இந்த சார்ஜாலேயும் அங்கே ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும். ஷெல்லால் என்ன பொட்டென்ஷியல் அப்படின்னா kq/r. சர்ஃபேஸில் என்ன பொட்டென்ஷியலோ அதே தான் உள்ளேயும், இல்லையா? ப்ளஸ் பாயிண்ட் சார்ஜால் அட் டிஸ்டன்ஸ் r/2 வந்து kq/r/2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/4πε0 q/r ப்ளஸ் 2q/4πε0 வரும். So which is option? In the option option 4 இல்லையா? கரெக்டா? ஓகே, அடுத்தது போகலாமா? Eight small drops, each of radius r, having same charge q, are combined to form a bigger drop. The ratio of potentials between the bigger drop and the smaller drop is. சரி, 8 சின்ன ட்ராப்லெட்ஸ் இருக்கான், ஒவ்வொன்றோட ரேடியஸும் என்னவா ஸ்மாலாராம். இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரே சார்ஜ் இருக்கான் q. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கம்பைன் பண்ணுறீங்களா, ரைட், டு கிவ் யூ அ பிகர் ட்ராப். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ரேஷியோ ஆஃப் பொட்டென்ஷியல்ஸ் ஆஃப் பிகர் டு ஸ்மாலர் ட்ராப் கேட்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்? சரி, நிறையா ஸ்மாலர் ட்ராப்ஸ் இருக்குது. என்ன ஐடென்டிக்கல் ட்ராப்லெட்ஸ்னு வச்சுக்கலாம். ஈச் ஆஃப் ரேடியஸ் ஸ்மால் ஆர், சார்ஜ் க்யூன்னு வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் கொலேஸ் பண்ணுறீங்க, விச் மீன்ஸ் கம்பைன் பண்ணுறீங்க டு கிவ் யூ அ பிகர் ட்ராப். இதோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். சரி, சார்ஜ் ஆன் த பிகர் ட்ராப் என்னவாக இருக்கும் அப்படின்னா n டைம்ஸ் சார்ஜ் ஆன் ஈச் ட்ராப்லெட்.
ஏன்னா அடிட்டிவ் நேச்சர் இல்லையா. ஒன்றும் க்யூனா n ட்ராப்லெட் சேர்ந்து ஃபார்ம் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து NQ ஃபார்ம் ஆக போகுது. இது நெட் சார்ஜ். நெட் பொட்டென்ஷியல் வேணும் அப்படின்னா பொட்டென்ஷியல் டியூ டு ஸ்பியரோட ஃபார்முலா வந்து KQ/R. அதுக்கு எனக்கு ரேடியஸ் தெரியணும். சின்ன சின்ன ட்ராப்லெட்டோட ரேடியஸும் இதெல்லாம் பெருசாக சேர்ந்து ஒரு பெரிய ட்ராப் ஃபார்ம் பண்ணும்போது அதோட ரேடியஸும் ரெண்டும் வேறு வேறையாக இருக்கும். ஸோ ரிலேஷன் பிட்வீன் த ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வால்யூம் இஸ் சேம். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்மாலர் ட்ராப்லெட்ஸ் n times 4/3 pi r³ is equal to 4/3 pi கேபிட்டல் R³ போட்டுக்கலாம். 4/3 பையை கேன்சல் பண்ணிக்கலாம். nr³ is equal to r³ வந்துடும். க்யூப் ரூட் எடுத்துட்டிங்க அப்படின்னா the relation between their radii. Okay, இப்போ potential of the smaller drop KQ/R, bigger drop ஓடுது KQ' capital R. Q' நீங்கள் என்னென்னு எழுதலாம்? தானே ரிலேஷன் சொன்னோம். கேபிட்டல் R என்னென்னு எழுதலாம்? n/1/3 டைம்ஸ் ஸ்மால் ஆர்னு எழுதலாமா? ஸோ இதில் இந்த KQ/R வெளியே எடுத்துட்டிங்கன்னா n into n⁻−1/3 மேலே போயிடும் இந்த -1/3. ஸோ திஸ் பிகம்ஸ் KQ/R into இது 1-1/3 வந்து n⁻2/3. ஸோ பொட்டென்ஷியல் ஆஃப் த பிகர் ட்ராப் இஸ் ஈக்குவல் டு n⁻2/3 டைம்ஸ் பொட்டென்ஷியல் ஆஃப் ஸ்மாலர் ட்ராப். என்னன்றது நம்பர் ஆஃப் ட்ராப்லெட்ஸ். இது அப்படியே நீங்கள் கெப்பாசிட்டன்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டன்ஸ் வந்து QV கரெக்டாக சின்ன ட்ராப்லெட்டுக்கு, பெருசுக்கு Q', NQ, V' போடணும். V' வந்து n⁻2/3 டைம்ஸ் V. கரெக்ட். ஸோ என்ன வரும்? ஃபார்முலா தப்பாக எழுதிட்டேன் பாருங்கள். C is equal to Q/V இல்லையா? C is equal to Q/V. C' is equal to Q'/V'. Q' வந்து நீங்கள் n times Qன்னு எழுதலாம். V' வந்து n⁻2/3 times Vன்னு எழுதலாம். ஸோ C' is equal to n1-2/3 times Cன்னு வந்துடும் இந்த Q/Vயை. அப்போ C' is nothing but n⁻1/3 times V. C. இந்த 3 ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய ட்ராப்லெட்ஸ் வந்து ஒரே ட்ராப்லெட்டாக கொலேஸ் பண்ணால் நீங்கள் எழுதுகிறேன். Q' வந்து இஸ் சார்ஜ் ஆன் த பிகர் ட்ராப் n times Q ஆகும். V' வந்து n⁻2/3 times V ஆகும். C' வந்து n⁻1/3 times C ஆகும். These 3 is important. Okay. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது ஒன் சச் கொஷின். நம்பர் ஆஃப் ட்ராப்லெட்ஸ் கொடுத்துட்டாங்க. பிகர் ட்ராப் டு ஸ்மாலர் ட்ராப்க்கு பொட்டென்ஷியல் கேட்குறாங்க. பொட்டென்ஷியல் ஆஃப் த பிகர் ட்ராப் இஸ் 8/2/3 times V, which is potential on the smaller drop. 8க்கு க்யூப் ரூட் எடுத்தால் 2, ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4. ஸோ V'/V is 4:1. ஸோ which is option 2. Okay. அடுத்த கொஷனுக்கு போகலாம். A square of side A has charge Q at its center. Okay, charge Q center இருக்கான். And charge Q at one of the corners. சரி, the work done to move the charge Q from the corner to a diagonally opposite corner is. இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் கொண்டு வரதுக்கு என்ன ஒர்க் டன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்டில் பொட்டென்ஷியல் U1 வந்து KQQ/, டிஸ்டன்ஸ் சைடு ஏன்னு சொன்னாங்கன்னா this is going to be A/√2. Correct. When you are bringing it to this position, the potential energy between these two is going to be -KQQ/, still distance is going to be A/√2. So work done is U1 minus U2. Same values. Subtract பண்ணிங்கன்னா answer will be 0. Okay. அடுத்த question போலாம். Okay.
A, B, C are 3 points in a uniform electric field. The electric potential is, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் தியரி படிக்கும்போது, field will be always in the place of decreasing potential அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட ஈக்குவபொட்டென்ஷியல் சர்ஃபேஸஸ் இப்படி இருக்கும் கரெக்டாக. இங்கே பொட்டென்ஷியல் V1 ஆர் VB, VC, VA என்ன ஆர்டரில் இருக்கும்? VB is greater than VC which is greater than VA. Minimum at A and maximum at B. ஸோ செகண்ட் ஆப்ஷன். மினிமம் at A இல்லை. ஓகே, எல்லா பாயிண்ட்டும் சேம் பொட்டென்ஷியல், தட் இஸ் நாட் ரைட். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். 4 capacitors, each of capacitance 3 microfarad. ஸோ எல்லாத்தோட கெப்பாசிட்டன்ஸும் 3 are connected as shown in the adjoining figure. The ratio of equivalent capacitance between A and B and A and C. சரி, ஃபஸ்ட்டு A and Bல கேட்குறாங்க, which means இது மூணும் சீரீஸில் இருக்குது, இது கூட இது பேரலல் இருக்குது. சீரீஸில் ஃபார்முலா ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டருக்கு C/N. கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ 3 மைக்ரோஃபேரட். எத்தனை கெப்பாசிட்டருக்கு சீரீஸில் 3. ஸோ இது 1 மைக்ரோஃபேரட் வந்துடுது. அது கூட இந்த 3 மைக்ரோஃபேரட் வந்து பேரலில் இருக்குது. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸ் AB இஸ் 4 மைக்ரோஃபேரட். இப்போ கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் A and C கேட்குறாங்க. இது ரெண்டும் செகண்ட் கேஸில் சீரீஸ், இது ரெண்டும் சீரீஸ், அப்புறம் இதுவும் பேரல். ஸோ சீரீஸ் அப்படின்னா 3/2 ப்ளஸ் 3/2 வரும். ஸோ விச் இஸ் 2 times 3/2 which is 3 microfarad. This is capacitance across AC. ஸோ C ரேஷியோ கேட்குறாங்க. 4 microfarad by 3 microfarad which is 4:3. Capacitance between AB and AC. So it is 4:3. Option 1. Okay. அடுத்த கொஷின் பாருங்கள். இதுதான் A, இதுதான் B. என்ன கேட்குறாங்கன்னா, the capacities and connection of 5 capacitors are shown in the figure. Okay. The potential difference between the point A, B is 60 volt. Aக்கும் Bக்கும் நடுவில் potential difference வந்து 60 volt. Okay. Now the equivalent capacitance between A and B and the charge on the 5 microfarad. இதில் என்ன சார்ஜ்னு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரையலாம். இது B அப்படின்னா இதுவும் B. இந்த பாயிண்ட்டை நான் Cன்னு எடுத்துக்கிறேன். This will also be C. This will also be C. இதுவும் C. இதை நான் Dன்னு எடுத்துக்கிறேன். இதுவும் D, இதுவும் D, இதுவும் D. ஓகே. ஸோ அவங்க A அண்ட் Bக்கு நடுவில் கெப்பாசிட்டன்ஸ் கேட்குறாங்க. சரி, இது எப்படி வரைஞ்சேன்? இப்போது ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, இங்கே பொட்டென்ஷியல் ஏன்னா இங்கே கண்டிப்பாக பிஆர் இருந்தாலும் அதில் என்ன ஆகும்? சார்ஜ் போகும். கரெக்டாக? ஸோ இது பொட்டென்ஷியல் ஏன்னா ஒரு கெப்பாசிட்டர் தாண்டி அங்கே பொட்டென்ஷியல் அதுவாகவே இருக்காது. ஆனால் இதுவே ஒரு எம்டி பிரான்ச்சாக இருந்தால் இது ஏ அப்படின்னா இதுவும் ஏ. சரியா? ஸோ இதை வச்சு நான் எப்படி நேம் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த பாயிண்ட் ஏ கொடுத்துட்டாங்க, இது வந்து பின்னு கொடுத்துட்டாங்க. இது பினா இதுவும் பி, ஏன்னா இட் இஸ் ஜஸ்ட் கனெக்டிங் ஒயர் இல்லையா? ஸோ இது பினா இதுவும் பி. இப்போ இது பியாக இருந்தால் இது பியாக இருக்காது. ஸோ ஏவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, பிகாஸ் தாண்டி வர முடியாது. ஸோ நான் அந்த புதுசாக சீன்னு ஒரு நேம் வைக்கிறேன். இது சீனா இது சீன்னு எழுதலாமா? பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் ஒயர். அப்போ இது சி, இதுவும் சி. இன்னும் பாயிண்ட்ஸ் இருக்குது, இதை நான் டின்னு எழுதுகிறேன். பிகாஸ் அது ஏவாகவும் இருக்க முடியாது, சியாகவும் இருக்க முடியாது, ஏன்னா நீங்கள் கெப்பாசிட்டர் தாண்டி போக முடியாது. ஸோ இதுவும் டி, இதுவும் டி, இதுவும் டி. ஸோ எல்லா பாயிண்ட்டும் மார்க் பண்ணியாச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் எது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது? இந்த ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் சிக்கும் பிக்கும் நடுவில் இருக்குது. ஃபஸ்ட் நான் எழுதிடுறேன். ஏ அண்ட் பி, I have C and D. So the first capacitor is between C and B. இதோட வேல்யூ வந்து 12 microfarad. Okay. அடுத்தது 10 microfarad is between C and D. 5 microfarad is also between C and D.
9 microfarad is also between C and D. Then 8 microfarad is between A and D. Okay. So now, how do we do? First, இது மூணும் parallel பண்ணிடுங்க. Okay. And I'll swap. சரி, first அது மூணும் parallel பண்ணா 10, 15 plus 9 is how much? 24. So, A இங்கே இருக்கு. Aக்கும் Dக்கு நடுவில் 8 microfarad. இது D. D and Cக்கு நடுவில் ஒரு 24 microfarad. அப்புறம் C and Bக்கு நடுவில் ஒரு 12 microfarad. ஸோ 24, 12, 8க்கு C effective போடணும். என்ன வரும்? 1 by C effective is equal to 1 by 8 plus 1 by 24 plus 1 by 12. So into 2 into 3. So it's 6 by 24. So C effective is 4 microfarad. So optionல நீங்கள் C effective கண்டுபிடிச்சாலே என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சர் போடுற மாதிரி தான் இருக்குது. பட் நீட்டில் எப்படி இருக்காது இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம்? இந்த 5 microfaradன்றது எதுக்கு நடுவில் இருக்குது? சரி, இந்த 24ல் வருது இல்லைங்களா? which means you will have something like this. இந்த 10 5 microfarad அப்புறம் ஒரு 9 microfarad இருந்தது. இதில் என்ன சார்ஜுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஃபைண்ட் த டோட்டல் சார்ஜ். ஓகே, டோட்டல் சார்ஜ் Q is equal to C effective into V. 4 microfarad into 60 volt. அதான் கொடுத்துருக்காங்க கொஷனில் 60 வோல்ட்டு. 240 மைக்ரோகூலும். இது டோட்டல் சார்ஜ். ஓகே, இந்த 240 மைக்ரோகூலும் வந்து இப்படி பிரிய போகுது மூணுலையும். ஓகே, ஸோ மொத்தமாக 60யா? இதில் எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கும்? V is equal to Q by C. So 240 by 8 which is going to be 40. கரெக்டா? இதில் எவ்வளோ இருக்கும்? 240 by 12 which is this is 30. இதில் வந்து ஒரு 20. அப்போ இதோட பொட்டென்ஷியல் என்னது? 10. ஏன்னா மொத்தமாக 60 இல்லையா? ஸோ இந்த 5 microfaradல போகிற சார்ஜ் வேணும் அப்படின்னா I know the potential across it which is 10 volt. So Q is equal to CV which is 5 into 10, 50 microcoulomb. வந்துடுச்சா? என்ன பண்ணேன்? தனித்தனியாக பொட்டென்ஷியல் பிரித்தேன். பிகாஸ் ஐ நோ த சார்ஜ் 240 மைக்ரோகூலும். கெப்பாசிட்டன்ஸ் தெரியும். ஸோ இதில் பொட்டென்ஷியல் வந்து Q by C போட்டிருக்கேன். இதுலேயும் அதே தான் போட்டிருக்கேன். இதுலேயும் அதே தான் போட்டிருக்கேன். இதில் பொட்டென்ஷியல் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ தெரியும், பொட்டென்ஷியல் வேல்யூ தெரியும். ஈஸியாக சார்ஜ் போட்டுக்கலாம். பை த ஃபார்முலா Q is equal to CV. ஓகே, சரி. ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் A and B. இது ரெண்டும் சீரீஸ் கனெக்ஷனா? பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் பெண்டிங் ஆஃப் வயர். சீரீஸ் அப்படின்னா 4க்கும் ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர் 2 microfarad வந்துடும். இந்த 2 இந்த 4 will be in parallel, so you'll have 6 microfarad. ஸோ மேலே பிரான்ச்சில் 6, இங்கே வந்து you have 2 microfarad. கரெக்ட்? So 6 and 2 is 8 microfarad because these two are going to be in parallel because split-eyed charge. I'll repeat. These two are in series. So C effective is going to be 2 microfarad. Now this and this are in parallel. That would give you 6 microfarad. Now these two are in series. That would give you 2 microfarad. Now this and this are in parallel. That is going to give you 8 microfarad. Okay. அடுத்த question போலாம். 4 identical capacitors are connected as shown in the diagram.
When a 6-volt battery is connected across AB, the charge stored is found to be 1.5 microcoulomb. The value of C1 is okay. Total charge கொடுத்துட்டாங்க. C1 ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. எல்லாமே ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர்ஸ். சரி, இது ஏனா இதுவும் A. கனெக்டிங் ஒயர், this will also be A. இது Bனா இதுவும் B. Correct? So everything is between A, B. இதோட effective capacitance வந்துட்டு C1 by 2 போட்டுக்கலாம். So I have A, this is B. This capacitor is between A and B. ஒரு C1. இந்த branchம் A, B க்கு நடுவுல, which is C1 by 2. This is also between A and B, which is your C1. So இப்போ எல்லாமே parallel இருக்காங்க. 2C1 plus C1 by 2, which is 5C1 by 2 தான் effective capacitance. Charge stored கொடுத்துட்டாங்க 1.5 microcoulomb. Potentialum கொடுத்தாச்சு. So you know Q is equal to CV. Q is 1.5 microcoulomb. C is 5C1 by 2 into V is 6. Cancel பண்ணிங்கன்னா 3. 5 3s are 15. C1 is equal to 1.5 microcoulomb by 15. Right? So which is 0.1 microfarad. Option 4. Okay? அடுத்த question பார்க்கலாம். It is very easy. Wheatstone bridge. இது P, இது Q, இது R, இது S. P by Q is equal to R by S இருந்தா bridge is balanced. இல்லையா? So bridge balanced அப்படின்னா நடுவில் இருக்க எலிமெண்ட் என்ன ஆகிடும்? ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். அப்போ இதுவும் சீரீஸ், இதுவும் சீரீஸ். அப்போ ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ 10 and 10 சீரீஸ்னால் 5 microfarad plus 5 microfarad, which is 10 microfarad. ஸோ ஆப்ஷன் வந்து 4. ஓகே, சரி, அடுத்தது போகலாம். This is another peculiar sum about capacitance. 4 கெப்பாசிட்டர் பிளேட்ஸ் இருக்குது. 4 இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பிளேட்ஸை நேம் பண்ணணும். சரிங்களா? ஒரு பேரல் பிளேட் கெப்பாசிட்டரில் ஒரு பிளேட் பாசிட்டிவாக இருக்கும், ஒரு பிளேட் நெகட்டிவாக இருக்கும். சப்போஸ் 2 பிளேட்டுமே சேம் பொட்டென்ஷியல் இருந்ததுன்னா they will not form a capacitor. இதை நான் பாசிட்டிவ் பொட்டென்ஷியலாக கன்சிடர் பண்ணேன்னா இது நெகட்டிவ். 2 and 3rd plate are actually connected to same potential. கரெக்டாக? ஸோ அப்போ இவங்க வந்து ஒரு கெப்பாசிட்டரை மேக் பண்ண மாட்டாங்க. பட் 1 and 2 கேன் மேக் அண்ட் 3 and 4 கேன் மேக். இது எப்படி வந்து கனெக்ட் பண்ணலாம்? இது சீரீஸில் இருக்கா, பேரலில் இருக்கா, எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் I'll mark potential A. ஃபஸ்ட்டு பிளேட் வந்து இட்ஸ் directly connected to A. அடுத்தது செகண்ட் பிளேட் இஸ் connected to B. ஸோ ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் இஸ் டன். 2 and 3 இல்லவே இல்லை. அடுத்தது 3 and 4 இருக்குது. 3 எங்கேருந்து வருது? B டெர்மினலில் இருந்து. 4 எங்கேருந்து வருது? ஃபர்ஸ்ட் டெர்மினலில் இருந்து. ஸோ இதோட கெப்பாசிட்டன்ஸ் சினா 2 பேரும் பேரலில் இருக்காங்க, 2C. ஆனால் 2Cன்னு எழுத மாட்டாங்க. ஸோ சியோட வேல்யூவை பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் மாதிரி எப்சிலான் A by Dன்னு எழுதலாம். இந்த ஆப்ஷன் 1. ஓகே, அடுத்த question. A parallel plate condenser has capacitance 50 microfarad in air. Airல and 110 microfarad when immersed in oil. Dielectric constant C in any medium is equal to K times C in air. இதான் ரிலேஷன். ஸோ இது வந்து 110 microfarad கொடுத்துருக்காங்க. K இன்ட்டு ஏரில் வந்து 50 microfarad.
ஸோ கேவோட வேல்யூ வந்து 2.2, which is option 4. Okay. Another question is very similar. 8 drops of mercury of equal radii possessing equal charges combine to form a bigger drop. Capacitance of the bigger drop is n power 1 by 3 times c. So number of drops from the 8 cube root times c. So c dash is 2c, which is 2 times. இதுவும் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா பொட்டென்ஷியல் பண்ணும்போதே. அடுத்த கொஷின் போகலாம். Separation between the plates of a parallel plate capacitor is d. ரெண்டு parallel plate capacitorக்கு நடுவில் செப்பரேஷன் வந்து d-ஆ. இப்போ வந்து ஒரு டயலெக்ட்ரிக் ஸ்லாப் வந்து பிளேஸ் பண்ணுறாங்களாம். whose thickness is t and t is less than d கொடுத்தாச்சு. ஓகே, உள்ள ஃபீல்டு வந்து E நாட் பை கே, வெளியே ஃபீல்டு வந்து E நாட். ஓகே, நம்ம கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. கெப்பாசிட்டன்ஸ் இஸ் நத்திங் பட் Q பை V. ஃபஸ்ட்டு பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கலாம். P இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு டின்னு தெரியுமா? நான் E நாட் இன்ட்டு டி மைனஸ் டின்னு எழுதுகிறேன். ஃபீல்டு எக்ஸிஸ்டிங் இன் திஸ் ரீஜியன் ப்ளஸ் E நாட் பை கே இன்ட்டு டி, தட் இஸ் பொட்டென்ஷியல் இன் த டயலெக்ட்ரிக் பிளேட். இப்போ E நாட்டை நீங்கள் காமன் எடுத்துட்டிங்கன்னா இட் இஸ் டி மைனஸ் டி ப்ளஸ் டி பை கே. E நாட் கேன் பி ரிட்டன் as E நாட் இஸ் ஃபீல்டு பிட்வீன் பிளேட்ஸ் சிக்மா பை எப்சிலான் நாட். So V is equal to sigma by epsilon naught d minus t plus t by k எழுதிக்கலாம். Capacitance ஓட formula Q by V, which is Q by sigma by epsilon naught மேலே போயிடும் d minus t plus t by k. Okay. Q by epsilon naught I can write it as A, since I know sigma is equal to Q by A by D minus T plus T by K. Okay. I think T a common எடுத்திருக்காங்க. One minus 1 by K. Option 3. Okay. அடுத்த question. A parallel plate condenser is immersed in an oil of dielectric constant to field. இப்போ தான் பார்த்தோம். Field inside a dielectric medium is equal to E naught by K. So K வந்து இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க 2. So it is decreased by a term which is proportional to 1 by 2. Okay. அடுத்தது, between the plates of a parallel plate condenser, a plate of thickness T1 and dielectric constant K1 is placed. Okay. ரெண்டு parallel plate capacitor இருக்கான். ஒரு plate வைக்கிறாங்களாம், whose thickness is T1, dielectric constant K1. rest of the spaceல K2 place பண்ணுறாங்க. potential across the condenser கேட்குறாங்க. இங்கே வந்து E naught by K1 ஃபீல்டு, இங்கே E naught by K2. net potential is E naught by K1 into T1 plus E naught by K2 into T2. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? E naught காமன் எடுத்துட்டிங்கன்னா T1 by K1 plus T2 by K2 எழுதலாம். E naught ஓட வேல்யூ, what is E naught equivalent to? Sigma by epsilon naught into T1 by K1 plus T2 by K2. Sigma வந்து நம்ம என்ன எழுதலாம்? Q by A னு, T1 by K1 plus T2 by K2. This is V net. So which is option? Q by epsilon T1 by K1
plus T2 by K2. Okay, option 1. Okay. Force of attraction between the plates of a parallel plate capacitor whose dielectric constant is K. ஒரு parallel plate capacitor இருக்கு, நடுவில் dielectric medium இருக்கு, whose dielectric constant value is K. என்ன force experience பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. Force of attraction between the plates. சரி, ஃபர்ஸ்ட் பிளேட் வந்து இருக்கிறது செகண்ட் பிளேட்டோட ஃபீல்டில், செகண்ட் பிளேட் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பிளேட்டோட ஃபீல்டில். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேட் செகண்ட் பிளேட்டுக்கு என்ன ஃபீல்டை கொடுக்கும் அப்படின்னா, சிமிலர்லி E2 is also going to be sigma by 2 epsilon naught. மேக்னிடியூட் சொல்கிறேன். ஓகே, now if you want to find force, force is Q into E. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து Q into charge of that into field வந்து செகண்ட் ஒன் தான் அதுக்கு ஃபீல்டு கொடுக்கும். கரெக்டாக? E2 என்னென்னு எழுதலாம்? சிக்மா பை 2 எப்சிலான் நாட்னு எழுதலாமா? வாட் இஸ் சிக்மா? Q by A. So this becomes F1 is equal to Q square by 2 epsilon naught A. இதே ஃபோர்ஸ் தான் இன்னொரு பிளேட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். They are mutual. Okay, so this is the force between the plates. So which is option? இது வந்து ஏர் மீடியமாக இருந்தால் கரெக்டாக. ஸோ if it is going to be a conducting medium, நீங்கள் எப்சிலான் என்னால் ரீப்ளேஸ் பண்ணணும். சாரி, கண்டக்டிங் மீடியம் சொல்கிறேன் பாருங்கள். வேறு ஏதாவது மீடியமாக இருந்தால் எப்சிலான் has to be replaced by எப்சிலான். அப்போ எனி மீடியம் இருக்கும்போது Q square by 2 epsilon Aன்னு வரும். where you can write epsilon as epsilon naught epsilon R A. Epsilon R is nothing but dielectric constant K. So it becomes Q square by 2 epsilon naught A K. Option 1. Okay, ஏன்னா அவங்க dielectric mediumனு கொடுத்துருக்காங்க கொஷனில். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். The capacity and energy stored in a parallel plate condenser with air between the plates are respectively C0 and W0. If air is replaced by glass ஓட dielectric constant value கொடுத்துட்டாங்க. The capacity of the condenser and energy stored in the it will be, okay, C dash வந்து K times C, வேறு மீடியம் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இங்கே C dash வந்து dielectric constant 5ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5 times C, C வந்து C0ன்னு கொடுத்துருக்காங்க. Okay, now if you want to find energy stored, energy is equal to Q square by 2C. இது சார்ஜிங் மோடில் இருக்குது நம்ம கன்சிடர் பண்ணி. சார்ஜிங் மோடில் சார்ஜ் சேமாக இருக்கும். ஸோ Qவும் Q டேஷும் சேம். ஸோ Q square by 2 C dash வந்து 5 C0 வரும். ஸோ இந்த பார்ட் எல்லாமே I can write it as U. So U dash is equal to U by 5. Potential energy or energy stored is equal to work done. So இதை நீங்கள் வந்து W dash is equal to W by or W0 by 5 எழுதிக்கலாம். Okay, so answer is option 2. Okay, அடுத்தது, a parallel plate capacitor with air as medium between the plates has capacitance of 10 microfarad. Okay, now the area of the capacitor is divided into two halves and filled with two media shown in the figure. K1 K2 value கொடுத்துட்டாங்க. the effective capacitance of the system. சரி, நம்ம சொன்னோம்ல முன்னாடி series combination parallel combination. Let's do it. இந்த questionல ரெண்டு dielectric medium இப்படி fill பண்ணியிருக்காங்க. K1 இதோட வேல்யூ 2, K2 ஓடுது 4. இது வந்து A by 2, this is also A by 2, D is same. ஸோ இது வந்து ஒரு parallel combination. parallel formula வந்து C effective is equal to C1 plus C2. C1 எப்படி எழுதலாம்? K1 epsilon naught A by 2 by D. C2 K2 epsilon naught
A by 2 by D because same thickness. Effective போடும்போது K effective into epsilon naught A by 2 plus A by 2 வந்து A ஏன்னா நம்ம effectiveஆ போடுறோம் by D. இந்த epsilon naught A by D எல்லாம் cancel பண்ணிட்டீங்கன்னா K effective ஓட வேல்யூ வந்து K1 plus K2 by 2 வந்துரும். ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த parallel plate கெப்பாசிட்டரில் ஏர் இருக்கும்போது எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து 10 மைக்ரோஃபேரட்னு கொடுத்துருக்காங்க கொஷனில் பாருங்கள். A parallel plate capacitor with air medium between the plates has capacitance of 10 microfarad. அப்போ C வந்து epsilon naught A by D இதோட வேல்யூ வந்து 10 மைக்ரோஃபேரட்னு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ ரெண்டு பேரையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் எஃபெக்டிவ்னு கேட்குறாங்க. இப்போ செகண்ட் கேஸில் C is equal to K effective epsilon naught A by D போடுவோமா. K effective என்னது K1 plus K2 by 2 into epsilon naught A by D. K1 என்ன கொடுத்துருக்காங்க 2, K2 என்னது 4 by 2 which is 6 by 2 3 வந்துடும். ஸோ அப்போ C dash வந்து 3 epsilon naught A by D. இந்த epsilon naught A by D நமக்கு என்னன்னு தெரியும் 10ன்னு. ஸோ 3 into 10 is going to be 30 microfarad which is option 3. ஓகே, சரி, அடுத்த கொஷின் பாருங்கள். முன்னாடி சீரீஸ் மட்டும் இருந்தது, இப்போ சீரீஸ் பேரலல் ரெண்டுமே இருக்குது. எப்படி சீரீஸ் பேரலல் கண்டுபிடிப்பீங்க? டி வந்து வேறு வேறையாக இருக்குது. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் சீரீஸில் இருக்காங்க. அப்புறம் இங்கே 3 ஏரியா, ஈச் ஆஃப் them is A by 3. அப்போ இந்த K1 K2 K3 இவங்க 3 பேரும் parallel. This and this would be in series. ஸோ ஃபஸ்ட்டு பேரலில் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் சீரீஸ் வரும். ஏன்னா இது பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அந்த ஃபுல்லாக எஃபெக்டிவ் வரும். அந்த எஃபெக்டும் இதுவும் will be in series. சரி, ஃபஸ்ட்டு பேரலுக்கு C effective is equal to C1 plus C2 plus C3. D is equal to K1 epsilon naught A by 3 by D epsilon naught A by 3 by D. ஒன்றும் இல்லைங்க, K effective வந்து K1 plus K2 plus K3 by 3ன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த மொத்தத்தோட வேல்யூவும் K1 plus K2 plus K3 by 3. இப்போ இதுவும் சீரீஸா. ஸோ 1 by C effective is equal to 1 by C1 plus 1 by C2. 1 by C1 வந்து K into epsilon naught A by D வந்து D by 2. K4 epsilon naught A. Here, so D by epsilon naught A எல்லாம் வெளியே எடுத்துட்டா ப்ளஸ் ஸோ 2 வந்து காமனாக நீங்கள் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஆர் டைரெக்டாகவே ஃபார்மில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் 3 புரியுதா? சி எஃபெக்டிவ் ஃபார்முலா எழுதி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். பட் என்ன நீங்கள் கவனமாக இருக்கணும்னா டியும் ஏவும் என்னென்ன இருக்குது அப்படின்றத யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். முன்னாடி கேஸ் போடும்போது A by 3 போட்டேன், எஃபெக்டிவில் A, ஏன்னா A by 3 ப்ளஸ் A by 3 ப்ளஸ் A by 3 A வந்துடும். இங்கே D by 2 டிஸ்டன்ஸு, ஆனால் ஏலாம் சேமாக இருக்குது, எஃபெக்ட் வந்து D. ஓகே ஓகே லாஸ்ட்டு கான்செப்ட்டுங்க. மெட்டாலிக் ஸ்பியர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் C1 is charged by a potential V1. It is connected to another metallic sphere
of capacitance V2 which is charged by potential V2. Amount of heat produced கேட்குறாங்க. சரி, energy delivered by battery என்னவா இருக்கும்னா Q square by C இல்லைனா வெறும் CV square. அதுவே energy stored என்னவா இருக்கும்னா half CV square or Q square by 2C. அப்போனா என்ன அர்த்தம்னா 50% ஆஃப் எனர்ஜி தான் வந்து ஸ்டோர் ஆகுது கெப்பாசிட்டரில். ரிமைனிங் என்ன ஆகுதுன்னா ஹீட்டாக டிசப்பியேட் ஆகிடுது. ஸோ heat produced is nothing but energy delivered by battery minus energy stored. போட்டிங்கன்னா CV square minus half CV square which is going to be CV square by 2. Okay. இப்போ amount of heat produced கேட்டாங்கன்னா நீங்கள் loss in potential energy சொன்னாலே போதும். loss in potential energyக்கு நம்ம முன்னாடி ஃபார்முலா பார்த்தோம். del U is equal to half C1 C2 by C1 plus C2 into V1 minus V2 the whole square. ஸோ டைரெக்டாக அந்த ஃபார்முலா போட்டிங்கனாலே போதும். which is option 2. Okay. Any doubts on this part? I hope எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட், வேறு ஏதாவது இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ. I would like to do one more question. ஒரே ஒரு question, with that we'll end. விசிபிளாக இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். Okay. Two thin dielectric slabs of dielectric constants K1 and K2 and they said K1 is less than K2 ன்னு சொல்லிட்டாங்க. are inserted between the plates. the variation of electric field கேட்குறாங்க. சரி, வெளியெல்லாம் வந்து E0 கரெக்டாக. பிளேட்ஸ் எப்படி இருக்குது? இங்கே வெளியே E0 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 ஃபீல்டு வர்சஸ் டிஸ்டன்ஸ் கிராஃப் கேட்குறாங்க. சரி, இங்கே வந்து E0ன்ற ஒரு வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேட்டில் E0 by K1, அப்போ அந்த வேல்யூ விட கொஞ்சம் வேல்யூ இறங்கும். ஓகே, அடுத்தது மறுபடியும் E0 இந்த ரீஜனில் தேர்ட் ரீஜன். அடுத்தது E0 by K2. இப்போ E0 by K1 விட அது கம்மியாக இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா K1 is less than K2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ K2 பெருசு அப்படின்னா நீங்கள் E0 by K2 டிவைட் பண்ணும்போது அது இருக்கிறதுலே இன்னும் வேல்யூ கம்மியாக இருக்கும். அப்புறம் மறுபடியும் E0 நீங்கள் டாட்டட் லைனில் போட்டாலும் சரி இல்லை ஃபர்ம் லைனில் போட்டாலும் எந்த ஆப்ஷன் கரெக்டு? ஃபஸ்ட்டு E0, தேர்ட் ஆப்ஷன் இல்லையா? ஃபஸ்ட்டு E0, அப்புறம் கம்மி, அப்புறம் மறுபடியும் U0, அதை விட ரொம்ப கம்மி, அப்புறம் மறுபடியும் E0. ஸோ இட் இஸ் கிராஃப் 3. ஓகே, ஸோ கெப்பாசிட்டன்ஸ், லாஸ் ஆஃப் சார்ஜ், ஷேரிங் ஆஃப் சார்ஜ், அந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் லீவ் இன் த காமெண்ட். ரைட், நாளைக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.